ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்கள் ப்ளூ ரேஞ்சர் புது வீடியோவோடு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம போனோட சொன்ன மாதிரி சூப்பர் மார்க்கெட் விளாட்றோன்னு சொல்லியிருந்தோம். இந்த கேமோட பேர் ரிட்டெயில் ஸ்டோர் சிமுலேட்டரு. இந்த கடையோட பேர் ஃபாத்திமா சூப்பர் மார்க்கெட், எங்கள் அம்மா பேர். அதுக்கப்புறம் இங்கே நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. நம்ம 2 நாளாக விளாண்டுட்ருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜில் வைக்க ஒன்றுமே இல்லை, சும்மா எக்ஸ்ட்ராவாக வாங்கி போட்டிருக்கேன். எல்லா ஃப்ரிட்ஜரும் ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன். அது போல் கடையே இன்னும் திறக்கலாம். ஆமாம், நேற்று விளாடும் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இங்கே என்னென்ன காலியாகிட்டு போகுது, ஃபுல்லாக காலியாகட்டும். இங்கே காலியாக இருந்துச்சு, நல்லா தெரியும். இங்கேருந்து சிப்ஸ் எங்கே வருதுன்னு ப்ரோ. என்ட்ரன்ஸில் எல்லாருக்கும் பிடிச்ச கொக்கோ கோலா, நியூட்ரலா, விங்ஸ் சிப்ஸ், என்னது கொவிண்டோஸ் சிப்ஸ். வண்டி மிஷின் ஃபுல் பண்ணவே தேவையில்ல, நமக்கு சும்மா போட்ட சொல்லவே போதும். இறச்சி எடுத்தாங்கன்னா 40 ரூபா. எல்லாமே ஃப்ரிட்ஜில் எல்லா ஐட்டமும் இருக்குது. இது காலியாகல. அப்படா நம்ம கடையை அப்படியே திறந்துருவோம். உங்கள்கிட்ட ஒன்று காட்டுடா, இதுக்கும் நான் வாங்கின ஐட்டம் காட்டுட்டா. இப்படி மழையாக இருக்கா, நீச்சல் அடித்து காட்டுறேன். இப்படி டப்பாக்குள்ளே வந்துட்டேன். எல்லா ஐட்டம்ஸும் வாங்கியிருக்கேன். கடையை ஓப்பன் கரோ शीशे. மேடம் வாங்க மேடம், என்ன இப்படி யோசிக்கிறீங்க? இவ்வளோ துட்டு இல்லையா? என்ன சொல்லுங்கள். போயிட்டாங்க. துட்டு இல்லையான்னு கேட்டால் தான் போவாங்க. எப்பட்றா பேஸ்கெட் விட வந்துருச்சு? என்னப்பா தம்பி, சாப்பிட்டியா? இன்னும் நிறைய ஆக்ஷனே காணும். யாரது நிறுத்த வந்துட்டான். சார் என்னங்கிறீங்க சார்? சார் சொல்லுங்கள் சார். சரி என்னங்க சார், பில் கவுண்டரில் உட்காந்துரும். அப்புறம் அவனுக்கே எல்லாமோ நம்மளுக்கும் கொண்டு வருங்களோ. நான் 4th லெவலில் இருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக தான் வாங்கி போட்டது ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் ஃப்ரீஜரையும். இப்போ நான் 4th லெவலில் இருக்கேன். அவங்க வருவாங்க, என்கிட்ட தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வருவாங்களே. நம்மளுக்கு ஒரு 5 பேர் வந்தாலும் லாபம் போகுதுன்னு. இந்த பைசா கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சேஞ்ச் எடுக்கணும்ல, 4 ரூபா. நமக்குள்ளது எதுவுமே இதுலேயே இல்லை. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது எதுவுமே கிடையாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அப்படியே அதை எடுத்துகிட்டு கூட 1 ரூபா மாற்றி போட்டுருவேன். இருக்க 1 டவுன் காட்டிக்கிறேன், 1 டவுன் காட்டிக்கிறேன். 5th லெவல் வந்துட்டோம். பாருங்க, எல்லா 7 to 11 அப்படி தான் இருக்கும். 10.59 11 அப்படி மாற்றி வச்சுருக்கேன். புக் கவுண்டரில் போய் உட்காருவோம். அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு போகிறாங்க. வாங்கோ 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 டண்டனுக்கு டண்டனுக்கு டண்டோட்டன். வாங்கோ வாங்கோ வந்துட்டாங்கோ. இல்லை வரலேங்கோ வரமாட்டாங்கோ வந்துட்டாங்கோ. எவ்வளோ பேரோடப்போ 13 ரூபா. வீட்டிலேருந்து விடியாச்சு ஒரு 50 ரூபா வரைக்கும் நல்லாயிருக்குமே. ஐயோ 60 ரூபா, 40 ரூபா. சேஞ்ச் ஆகணும். 40 ரூபா கொடுங்க சார். கிட்ட போங்க சார், நல்லா போங்க சார். நம்ம இந்த இடத்தெல்லாம் புதுசாக வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட் நம்மளுக்கு இந்த ஷெல்ஃப் எவ்வளோ இருக்குது, இவ்வளோ தான் இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரீசர் போட்டக்காண்டே இவ்வளோட 2000 ரூபா கொடுத்தாங்கண்ணா. என்ன லெவலில் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன். பொட்டியாக இருக்கேன். யாராச்சும் பார்த்தாங்கன்னா பொட்டி கூட நினைக்க மாட்டாங்க. இதுக்குள்ளே வேண்டுமே வெளியே போ.
ஐயோ பக்கு. ஒரே கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு நேமும் மாற்றிட்டேன். லெவல் 1 வாங்கிட்டேன். லெவல் 2 இவ்வளோ அடங்கப்போ எவ்வளோ பெருசு. லெவல் 2 வாங்கணும். சரி போவோம். நம்ம கதை பிடிச்சுன்னா என்ன ஆகும்? க்ளோஸ் பண்ணலாம். போன தடவை விளாடும் போது கதவு போடணும் நல்லா பூந்து போகிறாங்க உள்ள. பாருங்க அவங்க பூந்து வருவாங்க. அப்படிங்களா அப்படி பூந்து வராங்க. போடு நிறைய பேர் வந்துட்டு போடும். நிறைய தூக்கமாக இருக்குது. இப்போ டைம் எவ்வளோ தெரியுமா? நான் இப்போ உட்காந்து 1 மணிக்கு நின்றுட்டுருக்கேன் நைட்டு. யாருமே வரமாட்டாங்களே. வந்துட்டானா? சரி வந்துட்டாங்களா? எந்த கஸ்டமருக்குலாம் அப்படி மரியாதை கூட கூடாதுல்ல. தப்பு இல்லை. கேஷ் $16. 1 2 3. அவன் சென்டர் தொடவே தேவையில்லை. சென்டர் சும்மா சோக்காண்டது. சென்டர் துட்டே வராது நம்மளுக்கு. வாங்க போகிறோம். சரி போங்க. இந்த எரேசர் இறக்கி வச்சுருக்காங்க. எது இந்த எரேசர்? சரி கடை க்ளோஸ் பண்ணிடுவோம். நமக்கு கூட கஸ்டமர் பத்தாது. டக்குனு பில்லு கொடுங்க. ஐயோ வெண்டிங் மிஷின் தெரியாமல் தூக்கிடுமே. வெண்டிங் மிஷின் கண்ணாமூச்சி விளாடுவோமா? யாரும் வந்தானா கண்ணாமூச்சி? சின்ன பிள்ளைங்க வந்தாங்கன்னா கண்ணாமூச்சி விளாடுவோமா? நான் இங்கே வச்சுட்ருக்கேன் கண்டுபிடிச்சிட்டா. நான் இங்கே வச்சுட்ருக்கேன் கண்டுபிடி. இதே பாட்டு தான். அவ்வளோ பெரிய நம்ம கடை பெங்களூரில் இருக்க மெட்ரோ கணக்காகவே இருக்குண்ணே. மெட்ரோவோட பெருசாக இருக்குது சொல்ல போனால். எப்படி பூந்து போகிறாங்க. என்ன மட்டும் போகிற முடியல. திறந்தா நான் போகணும். ஏய் இந்த கடையை பார்த்து சும்மா போகிறேன். இந்த பார்ட்டி கண்டிப்பாக வருவோம். பொடி வருவீங்கள்ல. பாருங்க வாங்கோ. ஏய் கல்வி ஓடிட்டா. நான் க்ளாஸில் பண்ணால் யார் வருவாங்க? இதே யோசிக்காமல் நம்மளை கூப்பிட்டுருக்கோங்க. நம்ம கூட இல்லைன்னா ரொம்ப தான் லாபம். சரி இன்றைக்கி முடிச்சுக்கோ. பெட்ரூம் பார்த்துட்டு சும்மாவே 1 hour கூட திறக்க மாட்டோம். ஓகே.